ராசி லக்னம் காம்போல மேஷம் அண்ட் விருச்சிகத்தை நான் இப்போ கம்பைன் பண்ணுறேன். ஸோ மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள், விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள், உங்கள் இருவருக்குமே ராசிநாதன் வந்து செவ்வாய் தான். ராசிநாதன் வந்து செவ்வாயாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷனில் தொடர்படைந்து நிறைய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்த நேரம். இப்போ ஆகஸ்ட்டில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாயுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, இன்னும் பெட்டராக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஆகஸ்ட் மாதம் அப்படி என்ன தான் நல்லது நடக்கும்? நல்லது நடக்குமா, நடக்காதா? இல்லை இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகுமா? நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மேஷம் விருச்சிகத்துக்கு யோக கிரகங்களுடைய லிஸ்ட் எடுக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், அவரே மேஷ லக்னம் இல்லை விருச்சிக லக்னம் லக்னநாதன். அடுத்தது நம்ம வந்து யோக கிரகமாக மெயின் யாரை பார்க்க போகிறோம்னா குரு தான். குரு பலமாக இருந்தார்னா மேஷம் விருச்சிகத்துக்கு சுபமான பலன்களை கொண்டு வந்துடுவார். மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் பொசிஷன், ஜாப் அண்ட் கரியர், ப்ளஸ் வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃப், ஹெல்த் லைஃப், இதில் குரு தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட், செவ்வாய்க்கு வந்து ஒரு முழுமையான ஆதரவு கொடுக்குற ஒரு பிளானட் வந்து குரு தான். அப்போ அவர் எப்படி இருக்காரு நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தோம்னா குரு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 3rd ஹவுஸில், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 8th ஹவுஸில். அப்போ சில சிரமங்கள் வந்து மேஷம் விருச்சிகத்துக்கு இன்னும் கொஞ்சம் போயிட்டுருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த ராசிக்கு உடையது. இப்போது ஒரு வேளை லக்னங்கள் மாறுவது அப்படின்னு வந்துடுச்சுன்னா சில பலன்களை மாற்றி கொடுக்கும். சரி, வெறும் குரு மட்டும் தானா? இன்னும் சில பிளானட்டரி பொசிஷன்லாம் இல்லை. சூரியனை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். மேஷம் அண்ட் விருச்சிகத்துக்கு சன் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ சூரியனுடைய பொசிஷன் என்ன? ஆகஸ்ட் 16th வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நாட் பேட். ஓரளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு, இல்லை வேலை செய்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது சாதகமாக இருக்கிறதுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துரும். பட் 16th of August முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்படியே 17th of Augustலேருந்து இந்த சூரியன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். அப்போது அந்த இடத்துல வந்து அந்த அனுகூலமான பலன்கள்லாம் அப்படியே லைட்டாக மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், ஒர்க்கில் வந்து உங்களோட சீனியர்ஸோட வந்து அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது, பிடிக்காது, அது ஒரு மாதிரியான ஒரு பெயினை கொடுக்குற ஒரு டைமாக தான் நமக்கு தெரியுது. இது சூரியனை பேஸ் பண்ணி. அடுத்தது வந்து உங்களுக்கு மெயின் ரோல் ஏதாவது பிளே பண்ணணும்னா ஓரளவுக்காவது ஒரு நியூட்ரல் பிளானட் எடுத்தோம்னா சனி வந்துடும். சனி வக்ரம் அடையிறது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஆதாயம். சனி வக்ரம் அடையிறதுனால என்ன மாதிரியான நன்மைகளை தரும் அப்படின்னா, இந்த சனி வந்து முன்னாடி வந்து நீங்கள் போட்ட பிளான், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி எடுத்தீங்க, அது சரியாக வரலை, பட் இப்போ வந்து அதுக்காக நம்ம முன்னாடி பண்ணோம், கைவிட்டோம், மறுபடியும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது நல்ல நேரமாக நம்ம எடுத்துக்கலாம்.